திமுக தான் பாமகவோட மிகப்பெரிய எதிரி அப்படின்னும், திமுக ஆட்சி முடிவுக்கு வருவதற்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் பாமக தலைவர் அன்புமணி சொல்லியிருக்காரு. வர்ற 2026ஆம் ஆண்டு பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருவள்ளூர்ல பாமக பொதுக்குழு கூட்டத்துல பேசின அவரு, சமூக நீதிக்காகவே பாமகவை ராமதாஸ் தொடங்கியதா குறிப்பிட்டாரு. சமூக நீதிக்காக தங்கள் கட்சி பல போராட்டங்கள் நடத்தியும் பயனே இல்ல அப்படின்னும், முதல்வருக்கு சமூக நீதி அப்படிங்கிறது சுத்தமா தெரியலன்னு குறை சொன்னாரு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ்க்கு தன் மீது ஏதாவது கோபம் இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் சொல்லியிருக்காரு. தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொன்ன அன்புமணி, ராமதாஸ் 100 ஆண்டுகள் மகிழ்ச்சியுடன் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமகவை பலவீனப்படுத்த திமுக முயற்சி பண்ணுது அப்படின்னும், பாமகவை பலவீனப்படுத்துற முயற்சி ஒருபோதும் எடுபடாது அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. பாமகல உள்ளவங்களே சில குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னும் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்காரு. 4 ஆண்டுகளாக இடஒதுக்கீடு தருவதா ஏமாற்றி வர்ற திமுகவுக்கு வர்ற தேர்தல்ல வன்னியர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. 2026ஆம் ஆண்டு பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் தமிழகத்துல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.